அம்மா 22/3/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை சிறப்பு பூஜை நல்ல ஓரையில் வராகி அம்மனுடைய திருவுருளை பெறுவதற்காக உங்களுக்கு மகா தீபார்த்தனை நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்பாக ஒரு வேண்டுதல். இந்த உலகத்தில் வாழும் அனைத்து பக்தர்கள் வராகி பக்தர்களுக்காகவும் பல பிரச்சனைம்மா. சின்ன வயசுலேயே காதலிச்சு ஏமாற்றிட்டு போயிடுறான் மாப்பிள்ளை. அதே மாதிரி பொண்ணு காதலிச்சு பொண்ணு ஏமாற்றிட்டு போயிடுறா. ஒரு கோயம்புத்தூரில் வெங்கடேசன் பேர், ஒரு தீபக் என்ற திப்பிக் என்ற ஒரு பொண்ணை காதலிச்சு அவள் ஏமாற்றிட்டு போயிட்டா. அவர் முந்தானத்து வராரு அந்த பொண்ணோட வாழணும்னு. தப்பான வாழ்க்கையை முடிவு பண்ணிவிட்டு தப்பான நிலைப்பாடு எப்படி வரும்? 90% பேருக்கு உடம்புல பிணி நோய்கள் இருக்குது. தானம் பண்ணுறது குறைஞ்சி போச்சு, தர்மம் பண்ணுறது குறைஞ்சி போச்சு, பக்தி குறைஞ்சி போச்சு. உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், ஒருத்தருக்கிட்டே உண்மை உள்ளம் சுத்தம் இல்லை. உங்கள் மனத்தில் உஷாராக இருக்கீங்க, தானம் பண்ணுறதுக்கு தர்மம் பண்ணுறதுக்கு மனசு வர்றதில்லை. பண்ணாதாங்க நல்லது, பண்ணலைன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க. கொடுக்குற கைதாங்க சொரக்கம். இந்த பத்ரகாளி அம்மனும் வராகி அம்மனும் சாதாரணமாக கணக்கு போடாதீங்க. இப்போ நடக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய தேர்தல் உலகம் திரும்பி பார்க்குற அளவுக்கு அவ்வளவு கோரத்தாண்டமான தேர்தலாக தமிழ்நாடு அமையும். யார் தான் ஜெயிப்பாங்க என்று கணிக்க முடியாத நிலைமைக்கு இந்த தேர்தல் போகும். எவ்வளவு பலசாலியும் எவ்வளவு பணம் செல்வாக்கு உள்ளவனும் செல்லா காசாக இந்த தேர்தலில் தோற்று போய்விடுவான். அதே மாதிரி புதுச்சேரி மாநிலத்திலும் எவ்வளவு பலசாலியும் செல்வாக்கு உள்ளவனும் செல்லா காசாக போய்விடுவான். இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டுமென்றால் அருள் உள்ள கோயில் பத்ரகாளி கிட்ட போய் சரணாகதி அடைங்க, அவள் உங்களை வெற்றி பெற வச்சிடுவா. வராகி அம்மனுடைய திருவடியை பற்றுங்க, வெற்றி பெற வச்சிடுவா. ஆனால் வெற்றி பெறத்துக்கு நீங்கள் நல்லவராக இருக்கணும், நீங்கள் உண்மையாக இருக்கணும், நீங்கள் ஒழுக்கமாக இருக்கணும், நீங்கள் சத்தியமாக இருக்கணும், நீங்கள் தர்மம் பண்ணணும். யாருக்கும் அபிஷேகம் பண்ண எண்ணம் வரல, யாரும் பூஜை பண்ணுறதுக்கு எண்ணம் வரல, எல்லாரும் நல்லா இருக்கணும். எப்படி சார்? எல்லாருக்கும் நோய் சார், சிறு நோயிலிருந்து பெருநோய், ஹாஸ்பிட்டலும் மருந்து மாத்திரை, பிறந்திலிருந்து சாவர வரைக்குமே பிரச்சனையாக இருக்குது. அதனால் வராகி அம்மனுக்கிட்ட ஒரே ஒரு அருள்வாக்கு, எல்லாரும் ஆனந்தமாக வாழணும், எல்லாருடைய பிரச்சனையும் தீரணும். இன்றைய பூஜை அமெரிக்கா விஜயநாராயணன் குடும்பத்திற்கும் அவங்க 2 மகளுக்கும் ஆனந்தமான வாழ்வு அமைத்து எண்ணம் போல் வாழ்வதற்கு நீ துணை இருக்கணும். அதே மாதிரி அமெரிக்கா கமலா ராமசாமி குடும்பத்திற்கும் அவங்க 2 மகளுக்கும் நீ துணையாக இருக்க. என்னுடைய அனைத்து பக்தர்களுக்கும், வராகி பக்தர்கள் அனைவருடைய பிரச்சனையும் இந்த நிமிஷத்தில் தீர்த்து வைக்க வேண்டும். ஒரு தகவலை சொல்கிறேன். நீங்கள் பொதுவாக ராசி நட்சத்திரத்தை பார்த்து லக்னத்தை பார்த்துட்டு டிவியில் பேப்பரில் சொல்கிற ஜாதகம் 100%, 30% தாங்க உங்களுக்கு வெற்றியாகும். நீங்கள் முதல்ல இதை தெரிஞ்சுங்க. இந்த வருஷத்தில் என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது. இப்போ எனக்கு எடுத்துங்க, புதன் திசையில் ராகு புத்தி, அதுதான் பலனை தரும், அதுதான் 100% தரும். ஆகவே ஒவ்வொருத்தவர்களும் ராசி நட்சத்திர லக்னத்தை வச்சு எதுவுமே நடக்காது. என்ன திசை என்ன புத்தி, இதை நீங்கள் ஒவ்வொரு வருஷம் பதிவு பண்ணிவிட்டால், அதை வைத்து கணித்து விட்டால் உங்கள் வாழ்க்கை ஆனந்தமாக அமையும் என்பது வராகி அம்மனுடைய அருள்வாக்கு.